அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டே சீரியல் ரிப்பார் மாறி மாறி சீரியல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை என்னென்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியல் போயிட்டுருக்குது. என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு ஒரு மென்ஷன் பண்ணணும்னா என்ன விஷயம்னா, நம்மளோட துர்கா வந்து இறந்துட்ட விஷயம் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்மளோட தாராவுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. கடைசியில் உண்மையை மாறி வந்து வெளியே சொன்னான்னா, அவளோட உடம்பு வெளியே சிதறுங்கிற விஷயமும் நம்மளோட தாராவுக்கும் கூட இருந்த மந்திரவாதிக்கும் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு என்ன ஏதுன்ட்டு ஒரு பக்கம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட புஷ்பாவுக்கும் சூர்யாவுக்கும் நடக்கக்கூடிய பந்தக்கால் ஃபங்க்ஷன் ஒரு வழியாக நிறுத்தி பிடிச்சி நம்ம சமயபுரம் மாரியம்மன் அந்த விஷயத்துக்காக வந்து குருஜியை பார்த்து, அதாவது இதுக்கு பரிகாரம் கேட்கணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தில் நம்மளோட தாரா ஒரு போலியான ஒரு மந்திரவாதியை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லணும்னு நடிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட துர்கா வந்து மாறு வேஷத்தில் வந்து இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தது. கடைசியில் உண்மையான வர வச்சவங்க வந்ததும் நம்மளோட துர்கா வேஷம் கலைஞ்சி வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டாங்க. இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே, நம்மளோட தாராவுக்கும் மாறி தான் துர்கா உடம்புல இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உண்மையான ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரவாதிக்கிட்ட போய் கேட்டு, எதுக்குமா அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிற, உண்மையை வெளியே வர சொல்லி அவள் உடம்பு சிதறதை விட நானே துர்கா உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மாவை வெளியே கொண்டு வந்துடுறேன், அதுக்கு மேலே நம்மளோட துர்காவோட உடம்பை நீங்கள் எரிச்சிருங்க, அதுக்கப்புறம் மாரியால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அந்த பூஜையை சீக்கிரமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட தாரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் இப்படி இருந்தாலே, நம்மளோட துர்காவோட அம்மாவுக்கு எப்படி துர்கா இறந்துட்டாங்க, அப்போ எப்படி உயிரோடு இருக்கிறாங்கன்ற விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நம்மளோட துர்காவுக்கு பேசியிருந்த கல்யாண ஃபங்க்ஷன் அதுவும் நின்று போச்சு. கடைசியில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி எந்த ஒரு ரீசனும் சொல்லாமலே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த சம்மந்தத்தை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. உடனே நம்மளோட துர்காவோட அம்மா வந்து இதெல்லாம் துர்கா உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நேர்லேயே போயிட்டு கேட்க போனாங்க. அப்போ போகும்போது நம்மளோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து அந்த பொண்ணு இறந்து 4 வருஷம் ஆகுதுன்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.